இது சண்டே மார்னிங் காலையில் மட்டன் வாங்க கிளம்பிட்டோம். மட்டன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. மட்டன் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு குக்கர் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடுகு பொரியல் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கழுவி வச்ச மட்டன் எடுத்து அது கூட ஆட் பண்ணி கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் மஞ்சள்தூள் மிக்ஸ் ஆகிற மாதிரி எடுத்துக்கலாம். கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு ஒரு லிட் போட்டு ஒரு 3 விசில் போல் விடுறேன். அப்புறம் விசில் வரட்டும், நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். கொத்தமல்லி, சோம்பு நல்லா பொரியட்டும். கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரியட்டும். கொஞ்சம் வரமிளகாவும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு துண்டு பட்டை, 1 கிராம்பு மட்டும் ஆட் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். புளிச்சு வச்ச வெங்காயம் பூண்டும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பரட்டி விட்டுடலாங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வணங்கட்டும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கிறேன். ஒரு கைப்பிடி தேங்காய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் போல் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ப்ளைன் பேஸ்ட்டாக வர வரைக்கும் அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள், மட்டன் 3 விசில் விட்டு எடுத்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 விசில் விடலாம். அப்போ தான் இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகும். ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய், கடுகு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம மட்டன் வேக வச்ச குழம்பு இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச மட்டன் எடுத்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பரட்டிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. மறக்காமல் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது செய்ய ரொம்ப நேரம்லாம் தேவைப்படாது. வாங்க இப்போ சாப்பிட்லாம். சண்டே இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு சுட சுட சாப்பாடு வச்சுக்கலாம். சாப்பாடு வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண மட்டன் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. மட்டன் குழம்பு வச்சுக்கலாம். வாங்க எல்லோரும் இது மாதிரி மோர் வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.